ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ரோஸ்ட் ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், தனியா அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா, அரை துண்டு இஞ்சி, 3 பூண்டு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக அரைப்படும். 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வெந்துருச்சு. லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. அரைச்ச மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க, முட்டை ரோஸ்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக் ரோஸ்ட் இப்போ ரெடி பண்ணிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.